तीर्थम साधु वृंदावने स्थितम निरस्त जिह्मक स्पर्शे यत्र कृष्णः कृतादरः. சுவாமி ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடைபெற்று வரும் அற்புதமான சம்பவங்களை எல்லாம் நாம் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். ஒரு இரவிற்குள்ளே விந்தியமலை காடுகளிலிருந்து சுவாமி ராமானுஜரை பத்திரமாக பெருமாளும் பிராட்டியும் காஞ்சிபுரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்றால் இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி அது ஒன்று போருமே ராமானுஜர் ஒரு அவதார புருஷர் என்பதை நிலைநிறுத்துவதற்கு. இன்னும் பலருக்கும் ராமானுஜருடைய பெருமை தெரியவில்லை. ராமானுஜர் என்பவர் ஒரு சம்பிரதாயத்தின் ஆச்சாரியராக திகழ்கிறார். பல உபதேசங்களை செய்தருளினார், அவ்வளவுதான் என்பதாக சிலர் நினைத்திருக்கிறார்கள். உண்மையில் ராமானுஜரை நாம் வழிபடுவதினாலே நமக்கு அரும்பெரும் சித்திகள், பல பயன்கள் அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனியாக நமக்கு சித்திக்கும். இது கண் கண்ட விஷயமாக மகான்கள் பலரும் இன்றும் சொல்லி வருகிறார்கள். யாதவ பிரகாஷர் ராமானுஜரை கொல்வதற்கு எத்தனையோ விதத்தில் முயற்சி செய்தார். அருளாளனாம் பேர் அருளாளன் என்னும் வரராஜ பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அவை அனைத்தும் பகலவனை கண்ட பணி போல் விலகிவிட்டன. தற்பொழுது கூட்டத்தாரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் சாலைக்கணற்றிலிருந்து தினந்தோறும் தீர்த்தம் கொண்டு வந்து பெருமாள் வரதனுக்கு ஸ்ரத்தையுடன் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்ஷாதிகம் வருஷதி என்று தேவப்பெருமாளாம் வரதராஜ பெருமாள் வாரணவிற்பின் மலைமிகில் போல் நின்ற மாயவனாக இன்றும் நமக்கு பலன்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். பொதுவாக மேகங்கள் மழை பொழிந்து விட்டது என்றால் அந்த மேகம் அப்படியே லேசாகிவிடும். அதன் பிறகு அதில் தண்ணீர் இருக்காது. மறுமுறை அந்த பருவகாலம் வரும் பொழுதுதான், சீசன் என்கிறோம் அல்லவா, அது போன்று பருவகாலம் வரும் சமயத்தில் தான் மேகம் தண்ணீரை உறிஞ்சிருந்து கருத்த மேகமாக மழை பொழியும். ஒரு முறை மழை பொழிந்து விட்டது என்றால் அதன் பின்னர் அந்த மேகத்தில் தண்ணீர் தீர்ந்துவிடும். தற்பொழுது வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் சேவை சாதிக்கின்றார். மேகம் எங்கு வசிக்கும்? மலையின் மீது வசிக்கும். அத்திமா மலை மேல் நின்ற அச்சுதன் என்பவனாக வரதன் 24 படிக்கட்டுக்கள் நாம் மேலே ஏறி சென்றோமையானால் ஹஸ்திகிரி என்னும் பர்வதம், ஒரு சிறு குன்று, அந்த மலையின் மீது அவன் சேவை சாதிக்கின்றான். இவனோ கொண்டல் வண்ணன், மழைமுகில் போல் நின்ற மாயவன். இந்த மேகம் பக்தர்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறது. சுவாமி மழை பொழிந்தால் எவ்விதம் மேகத்தில் தண்ணீர் தீர்ந்து விடுமோ அதுபோன்று ஒரு 4-5 பக்தர்களுக்கு அனுகிரகத்தை செய்து விட்டார்களேயானால் இந்த பெருமானிடத்தில் சக்தி தீர்ந்து விடுமே, அனுகிரகம் கருணை என்னும் தண்ணீர் இல்லாமல் போய்விடுமே என்றால் வரதனுக்கு கருணை என்னும் தண்ணீருக்கு குறைவே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏனைய எம்பெருமான்களை விட வரதனுக்கு இந்த விஷயத்தில் பெருமை அதிகம். ஆம், சாலை கணற்ற தீர்த்தத்தை தான் அனுதினமும் அள்ளி அள்ளி பருகி பருகி கழித்து பெருமான் இன்றும் தன்னிடத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அனுகிரகம், அவர்களை கண் குளிர உள்ளம் குளிர கருணை மழை பொழிவித்து கட்டாட்சம் செய்கிறான், அனுகிரகம் செய்கிறான் என்றால் எங்கள் ராமானுஜர் சமர்ப்பிக்கக்கூடிய சாலை கிணற்றின் தீர்த்தம் தான் காரணம் என்கிறார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். திருக்கட்சி நம்பிகள் பூவிருந்தவல்லி என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் இருந்து தினந்தோறும் காஞ்சிபுரத்திற்கு சென்று தேவப்பெருமாளாம் வரதராஜ பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியத்தை செய்வார். இன்றும் காஞ்சிபுரத்தில் மலை மீது சென்றோமையானால் அங்கே வையமாளிகை பிரதட்சிணம் என்னும் ஒரு பிராகாரம் அமைந்திருக்கிறது. வரதராஜ பெருமாளின் மூலஸ்தானத்தை நாம் சுற்றி வரும் பொழுது வையமாளிகை பிரதட்சிணம் என்பதாக அந்த பிரதட்சிணத்திற்கு பெயர். அங்கேதான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஏனென்றால் பெருமாளை சுட்டி காண்பித்து சொன்னால் கூட பலருக்கும் புரியாது. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய உதாரணத்தை சொன்னால் எல்லோரும் புரிந்து கொண்டு அப்படியா அப்படியா என்று கேட்பார்கள்.
அப்படி ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். அதாவது காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளை சேவிப்பதை காட்டிலும் அந்த பெருமான் சன்னதியில் பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி தரிசனம் என்பது உலக புகழ் வாய்ந்தது. யாத்ரிகர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தால் கூட அவர்கள் பெருமாளை சேவிக்கின்றார்களோ இல்லையோ அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. முதலில் பள்ளி தரிசனத்தை செய்ய வேண்டும். அந்த பள்ளி அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறு இடம், ஒரு சிறு அறை, அந்த அறைக்கு முன்புறத்தில் ஒரு அழகிய 4 கால் மண்டபத்தை இன்றும் நாம் சென்று தரிசிக்கலாம். இன்றும் ஒரு அழகிய 4 கால் மண்டபத்தை நாம் சேவிக்கலாம். வைய மாளிகை பிரதட்சிணம் என்பதாக அதற்கு பெயர். இந்த இடத்தில்தான் நடாதூர் அம்மாள் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனை அவருடைய சிறு வயதில் நன்கு குளிர ஆசீர்வாதம் செய்தார் என்பது குரு பரம்பரை. இதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த மண்டபத்திற்கு கச்சிவாய்த்தான் மண்டபம் என்பது பெயர். கச்சிவாய்த்தான் மண்டபம். யார் கச்சிவாய்த்தான்? கச்சிவாய்த்தான் என்றால் வரதராஜ பெருமாளுக்கு திருநாமம். கஜேந்திரதாசராம் திரு கச்சி நம்பிகள் பூவிருந்தவல்லியிலிருந்து தினந்தோறும் காஞ்சிபுரத்திற்கு சென்று தேவப்பெருமாளுக்கு உயர்ந்த கைங்கரியங்களை எல்லாம் செய்து அவனுக்கு திருவாலவட்டம் பரிமாறிக்கொண்டு எப்பொழுதும் அந்த பெருமானிடத்தில் வார்த்தையாடக்கூடிய வைபவத்தை பெற்றிருந்தார். இப்பொழுது நாம் சேவிக்கின்றோமே, இந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் தான் வரதனும் திருக்கச்சி நம்பிகளும் அவ்வப்பொழுது பேசிக் கொண்டிருப்பார்களாம். இந்த மண்டபத்தில் தான் தேவப்பெருமாள் 6 வார்த்தைகள் அருளி செய்தார் என்பதாகவும் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையால் இந்த மண்டபத்தில் வரதன் வருடத்தில் ஒரு நாள் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளுகிறான். அன்றைய தினம் கார்த்திகை மாதம் திரு கார்த்திகைக்கு முன்தினமான பரணி தீப திருநன்னாள். அந்த பரணி தீபத்தன்று திருக்கச்சி நம்பிகள் பரமபரித்தார் என்பதனாலே இங்கே பரணி தீபத்தன்று திருக்கச்சி நம்பிகள் நினைவாக வரதராஜ பெருமாள் கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் திருமஞ்சனம் கண்டருளுகிறார் என்றும் சொல்லுகிறார்கள். அத்தகைய திருக்கச்சி நம்பிகள் பெரும் பெருமை பெற்றவர். அக்காலகட்டங்களில் வயல்கள் வழியாகவே காஞ்சிபுரத்திற்கு சென்று விடுவாராம். அப்பொழுது மார்க்கத்தில் வழியில் ஸ்ரீபெரும்புதூரில் பெருமாளை சேவிக்கும் பொழுது சுவாமி ராமானுஜர் இளைய வயதில், இப்பொழுதும் ராமானுஜர் இளைய வயதில் இளையாழ்வாராகத்தான் திகழ்கிறார். இருந்தால் கூட திருக்கச்சி நம்பிகளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டாகி இருந்தது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டார்களே, ஆனால் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்று கண்ணன் கீதையில் சொன்னபடியாக பகவத் விஷயங்களை பரிமாறிக்கொள்வதுதானே வழக்கம், அதுதானே பெருமை, அதுதானே பிரதானம். அந்த திருக்கச்சி நம்பிகள் தற்பொழுது ராமானுஜருக்கு உற்ற துணையாக விளங்குகின்றார் காஞ்சிபுரத்தில். யாதவ பிரகாஷர் இவரை கொல்வதற்கு செய்ததான எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் விடுபட்டு ஒரு ராத்திரிக்குள் வந்து சேர்ந்தாகிவிட்டது. அதே சமயம் அங்கே யாதவ பிரகாஷருடைய கோஷ்டியில் என்ன நடந்திருக்கும் அதையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? இளையாழ்வாரை காணோம் என்றவுடன் எல்லோரும் தேடி பார்க்க ஆரம்பித்தார்கள். இளையாழ்வார் எங்கு சென்றிருப்பாரா, அங்கு சென்றிருப்பாரா, எப்படி இருப்பாரா, அப்படி இருப்பாரா என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடி பார்த்திருப்பார்கள். யாதவ பிரகாஷர் கோவிந்தரை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் இந்த கோவிந்தர் மூலமாக விஷயம் தெரிந்திருக்குமோ? கோவிந்தன் தான் விஷயத்தை தான் தெரிந்து விட்டானே. ஆகையால் என்றோ யாதவ பிரகாஷர் சூக்ஷ்மமான ஒரு காரியத்தை செய்தார். கோவிந்தரையும் இளையாழ்வாரையும் ராமானுஜரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்துக் கொள்ளாதபடியே அவர் பிரித்து வைத்திருந்தாரே. ஆகையால் எப்படியும் கோவிந்தரால் இந்த செய்தியை ராமானுஜரிடத்தில் தெரிவித்திருக்க முடியாது என்னும் நம்பிக்கை யாதவ பிரகாஷரிடத்தில் விஞ்சியிருந்தது. ஆனாலும் கோவிந்தன் மீது ஒரு கண் வைத்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை அண்ணன் தம்பி இருவரும் ஒன்றாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் கூட யாதவ பிரகாஷருக்கு நெருக்கமான சீடர்கள் அங்கே அருகே இருப்பார்கள். ஆகையால் கோவிந்தரால் யாதவ பிரகாஷரின் சதித்திட்டத்தை வெளிப்படுத்த முடியாமலேயே போய்விட்டது. ஆனாலும் வரதனுடைய அனுகிரகத்தினாலே அங்கே மணல் பரப்பில் தான் எழுதி வைத்ததினாலே இளையாழ்வார் தப்பிவிட்டார் இல்லையா? அதற்குள்ளாக யாதவ பிரகாஷரின் கூடாரத்தில் பெரும் கோலாகலம் உண்டாகிவிட்டது. சலசலப்பு. எங்கே இளையாழ்வார்? எங்கே சென்றிருப்பாரா? எப்படி சென்றிருப்பார்? என்ன ஆயிற்று? என்ன மாயமா, மந்திரமா, என்ன ஆயிற்றோ என்பெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடி பார்க்க ஆரம்பித்தார்கள். யாரவரும் முனைப்புடன் ராமானுஜரை தேடச் சொன்னார். நம்முடைய சதித்திட்டம் இளையாழ்வாருக்கு தெரிந்து விட்டதா, அல்லது உண்மையிலேயே இளையாழ்வார் என்னும் அந்த ராமானுஜர் காணாமல் போய்விட்டாரா
பார்க்கலாம் என்று 4 புறங்களிலும் தன்னுடைய சிஷ்யர்களை எல்லாம் அனுப்பி வைக்க அவர்கள் எல்லா இடங்களிலும் சென்று சென்று தேடி பார்த்தார்கள். எங்கு சென்றாலும் ராமானுஜரை குறித்த எந்த ஒரு குறிப்பும் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. பெரும் காடுகளும் உயர்ந்த மலைகளும் பிரவகித்து ஓடக்கூடிய நதிகளும் நிறைந்திருக்கக்கூடிய காட்டு பிரதேசமாயிற்று, வனப்பிரதேசமாயிற்று. அந்த வனப்பிரதேசத்தில் எங்கே இருப்பார் இவர்? எந்த வழியில் சென்றிருப்பார்? எப்படி தேட முடியும்? தேடி தேடி களைத்துத்தான் போனார்கள் சீடர்கள். யாதவ பிரகாசருக்கோ உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி. அம்மாடி, தொலைந்தான் ஒரு தொல்லை. அந்த தொல்லை தொலைந்து விட்டது. நாம் இங்கே அழைத்து வந்ததனுடைய நோக்கமே ஏதாவது ஒரு வகையில் இளையாழ்வாரை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் நம்மீது பாவமோ பழியோ ஏற்படாமல் இளையாழ்வார் தானாகவே தொலைந்து போய்விட்டான். அடர்ந்த காடு. இந்த காட்டில் எத்தனையோ கொடிய மிருகங்கள் உண்டு, விஷஜந்துக்கள் உண்டு, விஷப்பூச்சிக்கள் உண்டு, பெரும் யானைகளை முழுங்கக்கூடிய பெரும் வாய்ப்படைத்த வயிறு படைத்த பெரிய பெரிய பாம்புகள் உண்டு. காட்டுக்குள்ளே வழி தெரிந்தவன் சென்றாலேயே அதை விட்டு மீண்டு வருவது இயலாது என்றால், இளையாழ்வாரை போல ஒரு சிறு பையன் வழி தெரியாமல் உள்ளுக்குள்ளே சென்றிருந்தானேயானால் நிச்சயமாக அவனுக்கு மரணம் நேர்ந்திருக்கும். அம்மாடா, நம் மீது இனி பழியும் இல்லை, பாவமும் இல்லை, நாம் சுகமாக இருக்கலாம் என்றவர் இருந்தாலும் தன் உணர்ச்சிகளை மறைத்துக் கொண்டு கோவிந்தரிடத்தில் பிரியமாக பேசுவதைப் போல நடித்துக் கொண்டு விஷகும்பம் பயோமுகம், கீழே சொன்னோம் அல்லவா, உள்ளுக்குள்ளே பால் இருப்பதாக, வெளியிலே பால் இருப்பதாக காண்பித்துக் கொள்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைந்திருப்பது விஷம். குடத்திற்குள்ளே விஷம், மேலே பார்த்தால் பால் தான் தெரிகிறது. அதுபோல கோவிந்தருக்கு ஆறுதல்கள் சொல்லி வந்தார் யாதவ பிரகாசர். மேலே அவர்களுடைய யாத்திரை தொடர்ந்தது. அப்படியும் யாதவ பிரகாசர் தன்னுடைய வஞ்ச நெஞ்சத்தை மாற்றிக்கொள்வதாக இல்லை.